வழங்க இதயம் சேரும் அன்புருவை கேளுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள். பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலை வழியிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இறைவன் தன்னுடைய தூய இதயத்திலிருந்து நமக்காக இன்று வைத்திருக்கிற அவருடைய ஆசீர்வாதங்களை நமதாக்கிக் கொள்ள, குறிப்பாக இந்த தப காலத்தில் இறைவன் அவருடைய கிருபையும் அருளையும் அளவு கடந்த விதமாய் வாரி வழங்குகின்ற அந்த அருளை இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் குழுமியிருக்கிறோம். அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய இதயம் போல நம்முடைய இதயம் மாற, அவருடைய இதயம் போல நம்முடைய இதயமும் அன்பால் நிறைந்து வழிய நாம் இந்த நாட்களில் சிறப்பாக இன்றைய நாளில் கொண்டாடுவோம். ஆகவே இந்த தூய மர நிகழ்வை கொண்டாடுவதற்கு தடையாக இருக்கிற நமது குற்றங்கள், குறைகள், பாவ பலவீனங்களுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தே என் பாவமே என் பாவமே என் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவர் எங்கள் இதயங்களில் மதாளர்களை கனிவுடன் பொழிந்தருளமை வேண்டுகின்றோம். அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்று விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வல்லமையால் ஆற்றல் பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செயலாண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியில் இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இந்த
முதல் வாசகம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14. இறைவனின் உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. இஸ்ரேலே, உன் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலை வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பருவி பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுக்கு பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்துவிட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேருண்டு நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழைத்துவங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரிடம் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மிகுதியானவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டே, தோளில் நின்று உன் சுமையை அகற்றினே. உன் கைகள் கூடையிலிருந்து விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தே. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். இடி முழங்கும் மறைவிடத்தினின்று
நான் உங்களுக்கு மறுமொழி கூறினே. மெரிபாவின் இருட்டு அருகில் உங்களை சோதித்தே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்கின்றே. இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தா எவ்வளவு நலமாயிருக்கும். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே வெற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தோழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தார், இஸ்ரவேலினார் காட்டிய வழியில் நடந்திருந்தாள், எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பே. உங்களுக்கு மலை தேனால் நீரை வலிப்பே. கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 12, இறைவசனங்கள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயேலே கேள், உன் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவன் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை.
இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவித்திறனோடு பதில் அளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடம் கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு சொல்லப்பட்ட பதில், ஆண்டவர் மீண்டுமாக அந்த மறைநூல் அறிஞரை பார்த்து சொல்லுகிறார், நீ இறை ஆட்சி நின்று வெகு தொலைவில் இல்லை. அவள் யார் இறையாட்சிக்குள் இருக்க முடியும், யார் இறையாட்சிக்குள் நெருக்கமாக நெருங்கி வர முடியும், பயணிக்க முடியும் சொன்னால், அதற்காக தான் இந்த ரெண்டு சொல்கிறார். கடவுளாகி ஒருவரே ஆண்டவர், அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்று மனதார உள்ளூர விசுவசிக்க வேண்டும். அதோடு இல்லாமல் அவரை முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு அறிவோடு முழு ஆற்றலோடு அன்பு செய்ய வேண்டும். அதே அதுக்கு இணையான ஒரு கட்டளை, உன்னை நீ அன்பு செய்வது போல அடுத்திருப்பவரையும் உன்னுடைய சகோதரியும் அடுத்திருப்பவரையும் அன்பு செய்ய வேண்டும். அது இணையான கட்டளை என்று சொல்லுகிறார். ஆகவே அன்பு செய்து வாழ்வது தான் இறையாட்சிக்குள் நாம் செல்வதற்கான தகுதியாக இருக்கிறது. அதான் மத்திய நற்செய்தியில் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார். அரசர் வந்து அமர்வார். அப்பொழுது இந்த ஒட்டுமொத்தமான இந்த மக்களின் இரண்டாக பிரிக்கப்படும், இடது வலது என்று பிரிக்கப்படும். அப்பொழுது வலப்பக்குள்ளரை நோக்கி அரசு சொல்வார், ஆசி பெற்றவர்களே, தந்தையின் ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிற இடத்திற்கு வாருங்கள் என்று சொல்வார். அப்பொழுது சொல்வார், நான் பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், ஆடுகின்றேன், சிறையில் இருந்தேன், நீங்கள் எனக்காக செஞ்சீங்க. இடது பக்கம் நோக்கி சொல்லுவார், சபிக்கப்பட்ட என்னட்டு அகன்று போங்கள், நீங்கள் இதெல்லாம் எதுவுமே செய்யலை என்று சொல்லுவார். ஆகவே அன்பு மட்டும்தான் நாம் இறையாட்சிக்குள் செல்வதற்கான ஒரு தகுதியாக இருக்கிறது. அது எப்படி அன்பு செய்யணும், ரொம்ப முக்கியமானது. முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு அறிவோடு முழு ஆற்றலோடு ஆண்டவரை அடுத்தவரை அன்பு செய்யணும். அன்பாதவர்களே, பல நேரங்களில் நம்முடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், தன்னைத்தான் நேசிப்பது போல அடுத்தவரை நேசிக்கணும் என்பது ஒரு கட்டளை. இரண்டாவது கட்டளை, அதாவது லேவியர் ஆகமம் 19:18 சொல்லப்படுகிறது, உனக்கு அடுத்திருப்பவரை உன்னை நேசிப்பதை விட நீ அடுத்தவரை நேசிக்க வேண்டும். அது லேவியர் ஆகமத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. இந்த கட்டளை எங்கே நமக்கு பிரச்சனையாக இருக்கிறதுன்னு சொன்னால், பல நேரங்களில் நாமே நம்மை நேசிப்பது கிடையாது. அதுதான் பிரச்சனை. நாமே நம்மை ஏற்றுக்கொள்வது கிடையாது. எந்த மனிதன் தன்னை ஏற்றுக்கொள்கிறானோ, தன்னை அன்பு செய்கிறானோ, அவன்தான் பிறரை அன்பு செய்ய முடியும். தன்னையே அன்பு செய்யாத ஒரு மனிதன் பிறரை அன்பு செய்ய முடியாது. உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே, பல நேரங்களில் நம்ம ரொம்ப பொதுவாக பார்ப்போம், இந்த டயபெட்டிக்ஸ் சுகர் பேஷண்ட்லாம் எல்லாம் சாப்பிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அப்புறம் பரவாயில்ல எக்ஸ்ட்ரா ஒரு மாத்திரை போட்டு நான் சரியாயிடும் ஃபாதர், அவ்வளோதான். ஆகவே பல நேரங்களில் நாம்
நம்மை நேசிப்பது கிடையாது. இந்த உடலை இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு கொடை, இந்த வாழ்வு இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு கொடை. எனக்கு கிடைத்திருக்கிற இந்த வாழ்வு இறைவனுடைய மாபெரும் கொடை. அதை உணர்ந்து அதை நான் வாழ்வது கிடையாது. பல நேரங்களில் என்னை நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது, என்னை நான் கவனித்துக் கொள்வது கிடையாது. என்னை நான் இந்த உடலை எப்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரோ ஒரு கொடையாக ஆசீர்வாதமாக இந்த உடலை கொடுத்திருக்கிறார். எபிரேயர் திருமுகத்தில் ஆண்டவர் மிக அருமையாக சொல்வதாக அது எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறார். ஆண்டவரே, அப்பா கடவுளே, எனக்கு ஒரு உடலை அமைத்து கொடுத்தீர், இதோ நான் வருகிறேன். எதற்கு? உன் திருவுளம் நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன். ஆக இந்த உடல் என்பது புனிதமானது, பரிசுத்தமானது. இந்த உடலை நான் நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், என்னை நான் நேசிக்க வேண்டும். இந்த உடலை நான் பராமரித்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் உணவு வகையில் பார்க்கிற பொழுது சரி, அல்லது நம்முடைய உடலை நாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதில் எடுக்கிற கவனம் சரி, இப்படிப்பட்ட காரியங்களில் இன்றைய உலகம் தடுமாறி கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், அதிகமான உணவு, அதுவும் நமக்கு உடலுக்கு ஒத்து வராத உணவுகள் அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒவ்வாத உணவுகளை இந்த இளம் தலைமுறை அதிகமாக உட்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் எதை சாப்பிடணுமோ எந்த ஒரு பார்த்து பார்த்து வீட்டில் செய்வாங்க. முன்னாடிலாம் சத்துள்ள உணவுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் இப்போ எடுபடாது. ருசியாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும், ஆனால் இது விஷமாக இருந்தாலும் பரவாயில்லை, சாப்பிட்லாம். அப்படிப்பட்ட ஒரு அந்த உணவு வகையில் ஒரு ஒரு விதமான தத்துவத்தில் சொல்லுவாங்க, சார்வாகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, ஈட், ட்ரிங்க் அண்ட் மேரி, பி மேரி. நல்லா சாப்பிட்டு நல்லா ஏன் போட்டு நல்ல ஜாலியாக இரு, அவ்வளோதான் வாழ்க்கை. அப்படி உடலை கூட எண்ணாமல் உடலுக்குரிய ஆரோக்கியமானதா, என் உடலுக்கு அது ஒத்து வருமா, என் உடலுக்கு அது சரிபடுமா, என் உடல் வளர்ச்சிக்கு நான் வாழ்வதற்கு இறைவன் கொடுத்த இந்த உடலை நான் பத்திரமாய் பார்த்துக்கொள்வதற்கு இந்த உணவு சரிபடுமா, அதெல்லாம் யோசிக்க தயாராக இல்லை. உணவு ஒரு வகை. ரெண்டாவது தூக்கம், அளவு கடந்த தூக்கம். விட்டால் இன்றைக்கி விட்டால் நாளைக்கு காலையில் தான் எழுந்திருப்பாங்க. அளவு கடந்த தூக்கம், ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு தூக்கம், அதில் கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்களை இளம்பெண்களை பாருங்கள், இரவெல்லாம் வேலை செஞ்சுட்டு பகல் ஃபுல்லாக தூங்குறான். இந்த உடலுக்கும் இந்த இயற்கைக்கும் மாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்களை நம்ம அடிமைப்படுத்தினார்கள், நம்மளாம் அவங்களுக்கு அடிமையாக வேலை செஞ்சோம், அடிமைகளாக இருந்தோம். அதுக்காக தான் போராடி சுதந்திரம் வாங்கினாங்க. இப்போது பணம் கொடுக்குறாங்கன்றதுனால நாமளே அவங்களுக்கு அடிமையாக மாறி, அவன் எப்போ முழிச்சிருக்கிறானோ, அவன் எப்போ சாப்பிட்றானோ, அவன் எப்போ ஹாஸ்பிட்டல் போகிறானோ, அப்போல்லாம் இரவெல்லாம் இவன் முழித்து கொண்டு இவன் அவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். இதுவும் அடிமைதான் தான், மாடர்ன் ஸ்லேவரி. அவ்வளோதான். ஏன்னா பணம் கிடைக்குது, ஏன்னா பணம் கொடுக்குறாங்க. ஆக அப்படி இந்த வாழ்க்கை மாறி இருக்கிறது, தடம் புரண்டு இருக்கிறது. எப்பொழுது தூங்கணுமோ அப்பொழுது தூங்கி, எப்பொழுது விழிக்கணுமோ அப்போது விழித்து, எப்பொழுது நாம் எதை உண்பனோ அது உண்டு, எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழாமல் நாம் அது இயற்கைக்கு மாறாக, இந்த உடலுக்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய பயணம் வேறு திசையில், மாற்று திசையில் அல்லது எதிர் திசையிலே சென்று கொண்டிருக்கிறது. வாழ்வுக்கு எதிரான திசையிலே சென்று கொண்டிருக்கிறோம். அது ஒரு இப்படியாக நாம் நம்மை நேசிப்பது இல்லை, நேசிப்பது கிடையாது. அது இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு முரணான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ நிர்பந்தத்தினாலே அல்லது வேறு வழி இல்லாதனால அல்லது நாம் அறியாமையினாலே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களை யோசித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அது எப்படி அடுத்தவரை நேசிக்கணும்னு கண்டிப்பாக நேசிக்க முடியாது. அவங்கள போல தான் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தன்னை ஏற்றுக்கொள்வது கிடையாது. வழக்கமாக உள்ள பிரச்சனை எல்லாருக்கும், நான் கருப்பாகிறேன், நான் சிவப்பாகிறேன், நான் கொட்டையாக்கிறேன், நட்டையாக்கிறேன், அல்ல நான் குண்டாக்கிறேன், நான் ஒல்லியாக இருக்கிறேன், இப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்போ அப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன்
கடவுள் கொடுத்த இந்த ஒரு உடலை, இந்த ஒரு வாழ்க்கையை நன்றியோடு ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் நிச்சயமாய் கடவுளுக்கும் நன்றி உள்ளவனாக இருக்க மாட்டான், அடுத்தவங்களுக்கும் நன்றி உள்ளவங்களாக இருக்க முடியாது. எனவே நாம் அங்கே தவறு செய்கிறோம். எனவே நம்முடைய அன்பு ஆண்டவர் சொல்கிறார், காலை நேர பனி போல உன் அன்பு மறைந்து போகிறது. காலை நேர பனி போல் சூரியன் வெளிச்சம் வந்தோடனே அந்த அன்பு அடைந்த பனி மறைந்து போவது போல் உன்னுடைய அன்பு மறைந்து போகிறது சொல்கிறார் ஆண்டவர். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஒரு நிலையற்ற வாழ்க்கை, அடிப்படை இல்லாத வாழ்க்கை, அல்லது கண்களை விட்டுவிட்டு ஓவியத்தை வாங்கி வைத்து கொண்டிருக்கிற கதையாக வாழ்க்கை துளைத்து கொண்டிருக்கிற ஒரு தருணமாக இருக்கிறது. ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், உன்னை நீ நேசிப்பது போல அடுத்தவரை நேசிக்கணும். தன்னை ஏற்றுக்கொள்ளாதவன், தன்னை அன்பு செய்யாதவன், தன்னை பார்த்து கொள்ளாதவன், தன்னுடைய உடலை ஏற்றுக்கொள்ளாதவன், தன் உடலை பராமரித்து கொள்ளாதவன் அடுத்தவருக்கு அன்பு காட்ட முடியாது. அடுத்தவருக்கு நாம் நம்முடைய அக்கறையோ கரிசனையோ காட்ட முடியாது. ஆக என்னை போல தான் நான் அவர்களையும் நடத்துவேன். யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ அற்புதமான வாழ்க்கை, இறைவன் கொடுத்த வாழ்க்கை என்று நம்புகிற நாம் விசுவசிக்கிறோம் சொன்னால் அந்த வாழ்க்கை அதற்கேற்ற முறையில் வாழ நாம் நிச்சயமாக முனைவோம். ஆகவே இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது, நாம் நம்மை நேசிப்போம், அடுத்தவர் நேசிப்போம், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாழ்க்கை கொடுத்த அந்த கடவுளை நேசிப்போம். இந்த 2 காரியங்கள் தான் இறையாட்சிக்குள் நுழைவதற்கான வழிகளாக இருக்கிறது. பிலிப்பியர்கள் திருமுகம் 3:19 சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பவுல் அப்பயே சொல்கிறார். அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை, அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்ததே. அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழாமல் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை நேசிக்காமல் இருக்கிறோம். நம்முடைய உடல், இந்த ஆன்மா, இந்த அருமையான அவனுடைய ஆலயத்தை நாம் வாழாமல் இருக்கிறோம். ஆகவே இதை நேசிப்போம், அன்பு செய்வோம். அதே அந்த ஒரு மனிதன் மட்டும்தான் அடுத்தவரை அன்பு செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறதை நம்பி நம் அடுத்தவரை முழு உள்ளத்தோடு நாம் அன்பு செய்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இதை கொடுத்திருக்கிற, இந்த உறவுகளை கொடுத்த, இந்த வாழ்க்கை கொடுத்த அந்த ஆண்டவரை இன்னும் அதிகமாக நாம் அன்பு செய்யவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் தொடர்ந்து இந்த திருப்பலி வழியாக நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் வாழ, அவர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையை வாழ, அவருடைய விருப்பத்தின் அந்த படைப்பின் அந்த ஒரு நோக்கத்தை நாம் நிறைவு செய்ய இந்த நாட்களில் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் தொடர்ந்து நமக்கு அதற்குரிய ஆற்றலையும் வல்லமையும் தருவாராக. ஆமென். வந்தோம் தந்திரவே தந்தாயேற்றிடுவார், என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாய் ஈற்றிடுவார். வந்தோம் தந்திரவே இறைவாவும் மெல்லினைய வாழ்வு இருந்தும் பயன் என்ன? இறைவாவும் மெல்லினைய வாழ்வு இருந்தும் பயன் என்ன? ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தால் எனக்கு இழப்பென்ன? இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவாவுமோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். வந்தோம் தந்திரவே
தந்தாய் ஏற்றிடுவார். என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோ அன்பாய் ஏற்றிடுவார். சகோதர சகோதரங்களுடைய என்னுடையமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருளுமை வேண்டுகின்றோம். இதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாக மாறி இன்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மைமன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னால் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் அது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைப்பொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களினாலும் அன்பு செயல்களினாலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு பொத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றேன். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகிய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறங்கள் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுபடுவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்ததை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கோரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவர் நாங்கள் கிறிஸ்து இறப்பை உயிர்ப்பினை ஊர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்புளை கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஒழியும் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலக வரவிருக்கும் போது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அட கணவரான புனித யூசப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் மூக்க வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 தன்னை யார் உணர்கிறார்களோ அவர்கள் அறிவாளிகளாக இருக்கிறார்கள். தன்னையும் பிறரையும் அறிபவர்கள், உணர்கிறவர்கள் ஞானிகளாக இருக்கிறார்கள். தன்னை அன்பு செய்கிறவர் மனிதர்களாக இருக்கிறார்கள். அடுத்தவரையும் கடவுளையும் முழுமையாய் அன்பு செய்கிறவர்கள் இறையாட்சிக்குரிய மனிதர்களாக இருக்கிறார்கள். நாம் இறையாட்சியின் மக்களாக, கடவுளுடைய மக்களாக, அன்பை எப்பொழுதுமே முழுமையாய் வாழ்கிற மக்களாக இருக்க இறைவன் நம்மை அழைக்கிறார். அதற்கான வல்லமை ஆற்றலையும் கேட்டு அண்ணானிடத்தில் கொண்டாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்களது தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துமே விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடலும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தை நாங்கள் பாவத்தில் இப்போ விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
அவனுடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிரின் திருமகனே, தந்தையின் திருவுள்ளப்படி தூயாவின் ஒத்துழைப்பால் முது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழித்து இந்த படிந்தமிக்க உடலால் இரத்தத்தினால் எல்லா குற்றங்களிலும் தீமனைத்து விடுவித்து நாங்கள் என்னுடைய கட்டளைகளில் கருத்தோறி நிற்க செய்தருளும். நாங்கள் ஒருபொழுதும் உம்மை விட்டு பிரியப்படாதே. இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி என்றும் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை நேசிக்கிற மக்களாய், அன்பு செய்கிற மக்களாய் மாற்றுவதற்காய் உடலையும் இரத்தத்தையும் உணவாய் கொடுத்து அன்பு செய்த ஆண்டவர் இந்த விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடத்தையுமே காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன்னுறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா. இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலா. அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலா. அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலா. அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலா. ஆனால் இயேசுவே, உன் அன்பு கழி உண்டோ. ஆனால் இயேசுவே, உன் அன்பு கழி உண்டோ. என் இனிய அன்பை எழுந்து வா. இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழ செய்யும். நம்மையும் நம் குடும்பத்தை இயேசு இதயத்துக்கு ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் தூய இதய ஆசீர்வாதங்கள் நம் குடும்பங்களை நிரப்பி நம்முடைய உள்ளங்களை பக்குவப்படுத்த, நம்முடைய இதயங்களை பக்குவப்படுத்த உருக்கமாய் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் அன்பான திரு இருதயமே, என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீ தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீர்வாதம் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பாளனாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை உணர செய்தருளும். இயேசுவே, அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல்மனதை தாரும். உம் திரு இதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தி அருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திரு இதயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பு இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்து அன்புக்குரிய சகோதர சகோதரி இதய அன்பர்களே, மீண்டுமாக இந்த திருத்தத்தின் சார்பாக உங்கள் அன்போடு வாழ்த்துகின்றோம். உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். தூய திரு இதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அளவு கடந்த அவருடைய இரக்கமும் கருணை தயவும் தாராள மன்னிப்பு ஆகிய நற்பண்புகள் நம் குடும்பங்கள் நிரப்ப நாமும் அவரை போல இயேசு இதயம் போல நம் இதயம் மாற சிறப்பாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே சிறப்பாக மீண்டுமாக 7 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறும். அது பிறகு வழக்கம் போல் காலை 10:30 மணிக்கு திருச்சிலுவை பாதையும் 11 மணிக்கு திருப்பலி மற்றும் ஆராதனையும் நடைபெறும். பிற்பகல் 3 மணிக்கு அவனுடைய திருச்சிலுவை பாதை மற்றும் திருப்பலியும் சேர்ந்து தமிழில் நடைபெறும். மாலை 6 மணிக்கு எழுந்து நாம் இந்த நாளிலே தியானத்தை ஆரம்பிக்கிறோம். ஆகவே தவக்கால தியானம் 3 நாள் தியானமானது இன்று முதலாக ஆரம்பமாகிறது. முதல் நாள் தியானம் இன்று மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகிறது. ஆகவே அருத்தந்தை கிறிஸ்டபர் அவர்கள் எரல்ஸ் ஆஃப் குட் நியூஸ் சபையை சார்ந்த அருத்தந்தை கிறிஸ்டபர் அவர்கள் இந்த தியானத்தை 3 நாள் தியானத்தை வழிநடத்துகிறார். ஆகவே இந்த தியானத்தில் குடும்பத்தோடு முடிந்தவரை பங்கேற்று பலன் பெற அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமக்காக ஆண்டவருடைய அந்த ஒரு அன்பை நினைத்து இன்னும் அதிகமாக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆகவே அடுத்த நாள் நாளை 2வது நாள் தியானம் மாலை 6 மணி முதல் மீண்டுமாக இரவு 9 மணி வரை அந்த தியானமானது இருக்கும். அது பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி முழு நாள் தியானமாக இருக்கும். காலை 9 மணி முதல்
மாலை 5 மணி திருப்பலியோடு சேர்ந்து இந்த தியானம் நிறைவு பெறும். ஆகவே முழு நாள் தியானம். ஆகவே அன்று காலை ஒரே ஒரு திருப்பலி 7 மணிக்கு மட்டுமே இருமொழி திருப்பலியாக நடைபெறும். தியானத்தில் பங்கெடுக்க முடியாத, ரொம்ப அவசரத்தில் அல்லது ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. காலை 7 மணிக்கு ஒரே ஒரு திருப்பலி மட்டும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். மற்ற திருப்பலிகள் எதுவும் நடைபெறாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே இந்த தவக்கால தியானத்தில் முழுமையாக பங்கேற்று பலன் பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பானவர்களே, இன்ற நாளிலே அகில உலக பெண்கள் தினத்தை சிறப்பிக்கிறோம். எனவே அனைத்து பெண்களுக்கும் நமது வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே தொடர்ச்சியாக பெண்களுக்காக நாம் ஜெபித்துக்கொள்வோம். குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய தாய் அல்லது நம்முடைய மூடு இருக்கிறவங்க, அவர்களுக்காக இன்னும் அதிகமாக உறவுகளுக்காக ஜெபித்துக்கொள்வோம். இன்னும் சிறப்பாக இந்த உலகத்தில் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகிற பெண்கள், அவர்களுக்காகவும் அவருடைய முன்னேற்றத்திற்காகவும் சிறப்பாக ஜெபித்துக்கொள்வோம். எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்படுமை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. என்னையே ஆளும் மன்னவன் நீயே இயேசுவின் இருதயமே. என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. கனலாய் எரிந்து அனலாய் பரவும் இயேசுவின் இருதயமே. புனலாய் சுரந்து புனிதம் வளர்க்கும் இயேசுவின் இருதயமே. கனலாய் எரிந்து அனலாய் பரவும் இயேசுவின் இருதயமே. புனலாய் சுரந்து புனிதம் வளர்க்கும் இயேசுவின் இருதயமே. என்ன இனிமை உன்னை நினைத்தால்
இயேசுவின் இருதயமே, இந்த இனிமை உன்னை நினைத்தார். இயேசுவின் இருதயமே. நிலையான புகழுக்குரிய தூய்மைமிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.